வணக்கம் நண்பர்களே. நடக்கும்போது கால்கள் நடுங்குதா? படிக்கட்டில் ஏறும்போது கால்கள் வலியா? இரவு நரம்பு இழுக்கும் வலியா? எலும்பு பலவீனம், கால்சியம் குறைவு, தசை பலவீனம். 40 வயசுக்கு மேலே ஆரம்பித்தா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு மேலே வாழ்க்கையே ரொம்ப நரக மாதிரி மாறிடுது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காலை உணவு 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி நல்ல பலமாகவும் நம்பிக்கையோட நீங்கள் நடக்கிறதுக்கு தேவையான சக்தியும் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு உணவு உங்களுக்கு பயன்படுது. இது மருந்து கிடையாது. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஒரு உணவு தாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியான சாப்பிடும் முறையை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நம்ம சரியான முறையில் சாப்பிட்டாதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். பாட்டி சொன்ன ஒரு கதை தாங்க. முன்னாடி நான் மார்க்கெட்டுக்கு போவேன். இப்போல்லாம் 10 நிமிஷம் நின்னாவே கால் நடுங்குது. இதுக்கு காரணம் என்ன? எலும்பு பலம் குறைவு, நரம்புகளுக்கு உணவே இல்லை, தசைகளுக்கு புரதமே இல்லை, விட்டமின் B12, கால்சியம், மெக்னீசியம் குறைபாடு வந்துருச்சு. மாத்திரை சாப்பிட்டாலும் உடல் ஏற்றுக்க மாட்டுது. ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் சரியான உணவு இல்லாத காரணத்தினால தான். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ஒரே ஒரு காலை உணவு தான். இந்த ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் மீண்டு வரலாம். அது காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எலும்புகளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும், நரம்புகளுக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்கும், தசைகளுக்கு புரோட்டீன்ஸ் கிடைக்கும், மூட்டுகளுக்கு அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அந்த வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் 24 மணி நேரத்தில் உங்களுடைய கால்கள் லேசாக இருக்குதுன்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த சக்தி வாய்ந்த காலை உணவு என்னன்னு தெரியுமா? அதுதாங்க நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய வெந்தயம், கருப்பு எள்ளு, பால். இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த காலை உணவு. சிம்பிளாக இருக்கேன்னு நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மருந்து சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெந்தயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வெந்தயமா? இது சாதாரணமாக நம்ம சமையலறையில் இருக்கக்கூடியது. இதுவா 24 மணி நேரத்தில் கால்வலியை சரி பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது தாங்க சூப்பரான ஒரு உணவு. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்கள்ட்ட கேளுங்க, வெந்தயத்தோட நன்மைகளை பற்றி அவங்க சொல்லுவாங்க. இது நரம்பு வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகள் பலமாக்குறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. பலவீனமாக இருந்த அந்த தசைகளெல்லாம் பலமாக்குறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை, கொழுப்பு, அதாவது இந்த கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற தன்மை வெந்தயத்துக்கு தான் இருக்குது. நரம்புகளுக்கு தேவையான அந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு 60 வயசுக்கு மேலே இருந்தால் சர்க்கரை நோய் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் வெந்தயத்தோட நன்மை. ஏன்னா அவங்க சர்க்கரை வியாதியில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, வெந்தயத்தை சாப்பிடுங்க, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும்னு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய நன்மைகள் தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெந்தயத்தை எடுக்கணும். அடுத்து 2வதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா எள்ளு. கருப்பு எள்ளு தாங்க. இதில் 2 எள்ளு இருக்குது. வெள்ளை எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு. நம்ம எடுக்க போகிறது கருப்பு எள்ளு தான். எள்ளு இருந்துச்சுன்னா எலும்பு பலமாக இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதாங்க. நீங்கள் கிராமங்களில் போய் கேட்டு பாருங்கள், எள்ளோட அருமையை பற்றி சொல்லுவாங்க. ஸோ எள்ளு இருக்க வீட்டில் எலும்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆயுசுக்கும் சாகிற வரைக்கும் எலும்புகள் வலுவாக்குறதுக்கு எள்ளே ஒரு போதுமானது. ஸோ இது கால்சியத்தோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எள்ளை. ஏன்னா அந்த அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் நிறைந்து கிடக்குது எள்ளில். அதே மாதிரி வயது ஆகும்போது வரக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ், அதாவது எலும்பு அரிமான நோய், இதெல்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த நோயெல்லாம் தடுக்கிற சக்தி இந்த கருப்பு எள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி மூட்டு வலியை குறைக்கிற தன்மை எள்ளுக்கு இருக்குது. கருப்பு எள்ளு
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க பிரசவ காலத்தில், பிரசவத்திற்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலை வந்து மாறிடும். அவங்களுடைய முதுகு தண்டு, அந்த எலும்புகளில் உள்ள வலிமை எல்லாமே குறைஞ்சிருக்கும். ஸோ பிரசவத்துக்கு பிறகு. ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு, அதாவது பேறுகாலம் உடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கருப்பு எள்ளை வந்து சேர்த்துக்கிறணும் உணவில். கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். நம்மளுடைய கிராமத்து பகுதிகளில் நீங்கள் வயசான பாட்டிமார்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது எப்படி செய்யணும், எந்த மாதிரி இன்னும் வெரைட்டியாக செய்யலாம், இது உண்மைதானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா பால் தாங்க. பால்லையும் வந்து கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது. கால்சியத்தை உறிஞ்சுற தன்மையும் பாலுக்கு இருக்குது. பால்னாவே கால்சியம் சத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இது மசில்ஸில் ஏற்படக்கூடிய நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம், டேமேஜில் செல் வந்து டேமேஜ் ஆகிருக்கும்ல, அந்த செல்லை ரிப்பேர் பண்ணுற வேலையையும் இந்த பால் செய்யுது. ஸோ நம்ம காலையில் நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஒரு கப் பால் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்ல. மார்னிங் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பால் வந்து ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்குது. லாக்டோஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாலை நிப்பாட்டிங்க. பால் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும், எனக்கு பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பால் இல்லாமல் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணீர் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பொருட்களை வச்சு வாட்டரை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை எப்படி சரியான முறையில் தயாரித்து இதை நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கான 3 மெத்தட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக, எனக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கரெக்டான முறையில் சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா நைட்டே தண்ணியில் ஊற வைக்கிற மெத்தடு தாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெந்தயத்தை 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறங்க, கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2யுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதாவது குடிக்கிற தண்ணியில் ஊற வைங்கன்னா நம்ம தண்ணியை திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும், அதாவது ஊறி இருக்குமா, எந்திரிச்சதும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஊறிய தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறங்க. அரைச்சி எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பவுடராக கிடைக்கும், பேஸ்ட் கிடைக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா 1 கப்பு பால் வெதுன்னு சுட வச்சுருப்பீங்கல்ல, 1 கப் பால் எடுத்துக்கிறங்க. நல்லா சூடான பாலாக எடுத்துக்கிறங்க. அந்த சூடான பாலில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே போட்டு வடிகட்டாமல் போடுங்க. ஏன்னா வடிகட்டினா உங்களுக்கு சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஸோ வடிகட்டாமல் அந்த பாலில் போட்டுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிட்டு நீங்கள் அப்படியே குடிங்க. உங்களால் அப்படியே எனக்கு குடிக்க முடியாது, ஏன்னா வெந்தயம் லைட்டாக கசக்கும், எள்ளும் துவக்கும் அப்படின்னா இது கூட நீங்கள் தேன் வந்து சுத்தமான தேன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லை பனங்கற்கண்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், வெள்ளை சீனியை மட்டும் தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இனிப்புகளை வந்து போட்டுக்கிறங்க. அதாவது வெள்ளைக்கட்டி, பனங்கற்கண்டு இது போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கணும். எப்போ குடிக்கணும்? வெறும் வயிற்றில் குடித்தாதான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை குடித்த உடனே காஃபியோ டீயோ நீங்கள் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்காது. இதை நீங்கள் குடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் அடுத்து காஃபி டீ நீங்கள் குடிக்கலாம். இப்படி குடிக்கிறது யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா, ரொம்ப கால் வலின்னு சொல்லுவாங்கள்ல, என்னால் நடக்கவே முடியல, ஒரு அடி கூட என்னால் காலை எடுத்து வைக்க முடியலை, முழங்கால் வந்து அப்படி வலிக்குது, நிற்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நரம்பு வலி இருக்கிறவங்க, சில சுகர் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து நரம்பு உள்ளேருந்து வலிக்கும், கை கால் நரம்பு உள்ளேருந்து வலிக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இந்த ரெமிடி. அடுத்து எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்க எடுத்துக்கிற பொழுது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா, இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நைட் நேரத்தில் என்னால் ஊற வைக்க நான் மறந்துட்டேன், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது பவுட்ரு பண்ணி நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு முறை தான். இதை நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையான பொருள் வேணும்னா, வெந்தயத்தை நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறங்க, எள்ளு 100 கிராம் எடுத்துக்கிறங்க. தனித்தனியாக 2யுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. இது கூட எண்ணெயோ எதுவுமே ஊற்றாமல் வெறும்
வெறும் பொருளை மட்டும் வறுத்து நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது மிதமான சூட்டில் சிம்மில் வச்சுட்டு வறுத்தணும். தீயாமல் கருகாமல் பார்த்து வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நீங்கள் அதை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு நல்ல பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுக்கிறோங்க. அடைச்சி வச்சுட்டு இது எப்படி நீங்கள் காலைல சாப்பிட்றீங்கன்னா டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. சூடான பாலோ இல்லை தண்ணீரோ, எனக்கு பால் சாப்பிட்டா அலர்ஜி அப்படின்னா தண்ணீரில் கலந்து நீங்கள் அப்படியே குடிச்சுக்கிறலாம். ஓகேங்களா. இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது ஏன்னா நம்ம வந்து எப்போயோ ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா இந்த பொடியை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் 1 மாதம் நீங்கள் ரெடி பண்ணாவே போதும். இது வந்து ஈஸியானது. ஏன்னா இது வந்து அன்னைக்கு செய்கிறது இல்லை. பவுட்ரு எடுத்து அப்படியே பாலில் கலந்து குடிச்சிட்டு போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆக ஆரம்பிக்கும். இது ரொம்ப இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பவுடர் வந்து கெடாமல் இருக்கும். நம்ம 3ஆவதா செய்யக்கூடிய மெத்தட் வந்து கஞ்சி தாங்க. கஞ்சி ஃபார்மில் செய்யக்கூடும். இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து வெந்தய கஞ்சின்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெந்தயம், கொஞ்சம் அரிசி, பச்சரிசியோ புழுங்கரிசியோ கொஞ்சம் நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க. தண்ணீர் வந்து ஒரு 1½ கப் வந்து எடுத்துக்கிறங்க. இது செய்கிறதுக்கு எப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம அரிசி கஞ்சி செய்கிறோம் அதே மாதிரி இது நல்லா கஞ்சி போல் கெட்டியாகணும். நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை அமர்த்திட்டு இதை ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் வந்து இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது ரொம்ப யாருக்கு நல்லதுன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி ஃபார்மில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஜீரண சக்தி வந்து அதிகமாகும். முக்கியமாக வயதான பெண்களுக்கு இந்த மெனோபாஸ்க்கு பிறகு அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி வந்து உதவி பண்ணும். ஸோ இதை நீங்கள் எடுத்த 7 நாட்கள்லேயே உங்கள் உடலில் என்ன மாற்றம் ஏற்படும்னா நரம்பு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். கால் நடுக்கம் வந்து குறையும். சில பேருக்கு நடக்கும்போது சும்மா நிற்கும்போது கூட கால் நடுக்கம் ஏற்படும். அது எல்லாமே வந்து சூப்பராக 7 நாள்லேயே குறைஞ்சிரும். 21 நாட்களில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்கட்டு ஏறுறது கூட அவ்வளவு சுலபமாக நீங்கள் ஏறலாம் இறங்கலாம். அந்த அளவுக்கு வந்து 21 நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்கள் உடலில் ஏற்படும். நீங்கள் 40 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா டாக்டர் ரிப்போர்ட்டில் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய டாக்டரே வந்து ஆச்சரியப்படுவார் உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா 40 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லது. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் மூத்தவர்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு இது மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து தவிர்க்கணும். அடுத்து வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து காமனாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் சாப்பிடுவாங்க. ஸோ அதிக அளவில் சாப்பிடாதீங்க. இரவில் சாப்பிடாதீங்க. பகல் நேரத்தில் அளவாக சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இது கூட வந்து சீனி, அந்த வெள்ளை சீனியை வந்து சேர்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சீனியை உங்கள் உணவுலேருந்து தவிருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்நாளில் கைவலி, கால்வலி, மூட்டு வலி வரவே செய்யாது. அந்த அளவுக்கு அற்புதமான நடக்கவே முடியாத கால்கள் கூட எழுந்து ஓடுற அளவுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த உணவுகள். ஸோ நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இந்த ஒரு உணவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலை உணவு ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் கால்களை மீண்டும் தைரியமாக நடக்க வைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.